வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு நன்றி. ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் எல்லோரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. ஒரு பெரியவர் வந்து எங்கள் டீ வாங்கிக்கணும், யோ போயாதுரை அப்படின்னு சொல்கிறாங்க, வயசானவர். அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு, வாக்கிங் போயிட்டு வந்து அப்படி உட்கார்றாரு. உட்காந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஏன் டீ ஒன்று வாங்கி கொடுங்க, ஏங்க டீ ஒன்று கொடுங்கன்னு டீ வாங்கி கொடுக்குறாரு. அவர் டீ குடிக்கிறாரு. அடுத்த நாள் அதே மாதிரி வர்றாரு, ஆனால் டீ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னா டீ வாங்கி கொடுக்குறாரு. மறுபடியும் டீ வாங்கி கொடுக்குறாரு. இப்படி நாட்கள் கிடக்குது. அவர் யாரும் டீ வாங்கி தரல, இவர் மட்டும் டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு மன திருப்தியோட அவர் கிளம்பி வாக்கிங் மறுபடியும் போயிடுறாரு. ஒரு மனிதர்கள் தான் காலையில் சொன்ன வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸுக்காக எங்கன்னா ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போவாங்க. அந்த சூழ்நிலை நடக்கிற ஒரு சம்பவம் இது. ஒரு நாள் இவர் வாக்கிங் வந்துகிட்டே இருக்கார். நல்ல ஸ்பீடாக வாக்கிங் வந்துட்டு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது. மயக்கம் வர மாதிரி இருக்கோன்னா டக்குன்னு கீழே தடுமாறி கீழே விழுந்து உட்காந்து அப்படி மயக்கமாக வர்றாரு. இது அந்த டீ கடையில் எப்பயுமே இருக்கார் இல்லையா, ஒருத்தர் பெரியவர். அவர் பார்க்குறாரு, பெரியவர்னு வராரு. வந்து பார்க்குறாரு, ஆளை பார்க்குறாரு. என்னடா அது மயக்கமாயிருக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தோன்னா கழுத்தில் செயின் இருக்குது. நேக்கா முதல்ல அந்த செயினை கட்டி எடுத்துக்கிறாரு. கட்டி எடுத்துன்னு பாக்கெட்டில் போட்டு பெரியவர்னு போயிடாரு நடந்து. இப்போ அந்த ஓரம் வந்தாங்க இல்லையா, வாக்கிங் போகிறவங்க பார்த்தாலும், ஐயோ யாரை விழுந்திருக்க மாவோன்னா கையில் இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க. வாயில் தண்ணி கொடுக்குறாங்க. மயக்கம் லேசாக தெரியுது அவருக்கு. தெளிஞ்சு இப்படி பார்க்குறாரு. சார் என்ன சார் அப்படின்னு தெரியல, மயக்கமாயிட்டேன் அப்படின்னு. சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு உடனே வேனில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. அங்கே அவர் ட்ரீட்மெண்ட் ஆகுது. ட்ரீட்மெண்ட் ஆகும்போது ரிலீஃப் ஆகுறாரு. அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து அவருடைய ஒய்ஃபு கேட்குறாங்க, ஏங்க என்னங்க கழுத்தில் இந்த செயின் எங்க அப்படின்னா, தெரியலம்மா மழக்கடிச்சு விழுந்தேன், செயின் எங்கே போச்சுன்னு தெரியலையம்மா அப்படின்னோன்னா, சரி விடுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாட்கள் உடல்நிலை சரியான உடனே மறுபடியும் அதே மாதிரி வாக்கிங் வராரு. வாக்கிங் வந்துட்டு அதை டீ கடைக்கு வராரு. அந்த பெரியவர் டீ கொடுங்க, டீ சார் இருந்தார். எவனும் டீ கொடுக்கல. வழக்கமாக வராரு, அண்ணா ஒரு டீ கொடுங்க அப்படின்றாரு. இன்னொரு டீயும் கொடுங்க அப்படின்னா உடனே டீ ஆத்திர சொல்கிறார், சார் நீங்கள் வந்தால் தான் சார் அந்த ஆளுக்கு டீ வாங்கி தரீங்க, வேறு யாருன்னா வாங்கி தராங்களா பாருங்கள் அப்படின்றாரு. பரவாயில்ல இருக்கட்டுங்க கொடுங்க அப்படின்னு தான் டீயை வாங்கி அவர் கையில் கொடுக்குறாரு. இவர் அந்த டீயை குடிச்சிட்டு நடந்து அப்படியே வாக்கிங் போகிறார். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நன்றி. இன்றைய காலகட்டத்தில் நன்றி இப்படி தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு வேளை சோறு போட்டோன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சு கை கழுவாங்க இல்லையா, கை கழுவி தண்ணி ஊற்றி கைக்கு அந்த ஈரம் நனைஞ்சவொடனே நீ யாரான்னு கேட்குற காலம் தான் இந்த காலம். நீ என்னதான் நன்றி, எத்தனை பேருக்கு நல்லது செய்யணும், நீ நல்லது செய்யும் போது அவர்கள் 100ல் குறைந்தபட்சம் 75% இப்படி தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒன்று செஞ்சால் அதை நன்றி மறக்கூடாது இல்லையா. அந்த நன்றியை மறந்துட்டு வாழ்கிற உலகம் அது. அப்படி தான் வாழ்கிறாங்க மனிதர்கள். எதையுமே ஒரு நல்லது நியாயம் கெட்டது இப்படி வாழணும், இதுதான் சரி இதுதான் தவறுன்ற வாழ்கிற உலகத்தில் இங்கே யாருமே கிடையாது. எவன் வாழ்ந்தான் நகது, எவன் செத்தான் நகது நம்மளுக்கு தேவை. எதுனா ஒன்று தேவை, அந்த தேவைக்கு மட்டும் அப்போ பூர்த்தி பண்ணிக்கணும், அவ்வளோதான். மனுஷங்க ஐயா, முதல்ல நம்ம மனுஷன், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காற்று உள்ள போதே தூத்தி கொள்ளு எதுக்கு சொன்னாங்க? ஒரு மனிதன் நல்ல மனிதன் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நல்ல மனிதர்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கங்க. அதை பயன்படுத்த தவறினால் டீ வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீ கடைசி வரையும் அந்த பெஞ்சு கடையில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு அதே டீ வாங்கி குடிச்சுன்னு தான் இருக்கணும். தள்ளெடுத்து அந்த நகையை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நன்றி மறக்கக்கூடாது. ஒருத்தர் செய்கிற உதவியை யாரும் மறந்தால் அவர் என்றைக்குமே எந்த சூழ்நிலை உருவிட முடியாது. இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. எதுனா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவைன்னும் போது மட்டும் ஒரு மனிதர் தேவைப்படுவாங்க. அடுத்த நிமிஷம்
அது தேவைப்பட மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் முன்னோடியாக இருந்திருப்பார், அந்த இடத்துல ஒருத்தர் புதுசாக வந்திருப்பார், ஒரு வேலை செய்கிற இடத்துல. முன்னோடியாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நேற்று வந்துட்டானே இவன், இவன் எப்படின்னு அவனை கெடுக்கிறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார். ஒரு ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் நடக்கும். அவர் வந்து சீனியரா, அவர் வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கின்னு அவரை வந்து டாமினேட் பண்ணுறது, அவரை அழிக்கணும்னு நினைக்கிறது. கடவுள் மட்டும்தான் யாரையும் அழிக்க முடியுமே தவிர நீ தான் காணாமல் போவ. இதுதான் உலக இயல்பு. நன்றி மறக்கிறது, இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. அதனால் என்றைக்குமே நம்ம ஒரு பிஸ்கெட்டு போட்டால் அந்த நாய் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு நன்றி விசுவாசமாக இருக்குதோ, அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் எல்லாரிடையும் நன்றியோடு வாழ்வோம். நன்றி வந்து யாருமே இன்றைக்கி நினைக்கிறதில்ல. எப்படா ஒருத்தனை படிக்குழியில் தள்ளலாம் தான் நினைப்பானே தவிர, நல்லது செய்யணும், நன்றி விசுவாசமாக இருக்கணும்னு எவனுக்குமே கிடையாது. அதனால் மனிதர்களாக வாழ்வோம். கண்டிப்பாக ஒரு சில பேர் வாழ மாட்டீங்க, அவங்க கேரக்டர் இது தான். ஏன்னா நான் சீனியரு, நான் அந்த ஆஃபீஸில் பெரிய ஆள், நான் தான் முதல் இந்த ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னுவீங்க. ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆஃபீஸை சீர்திருத்தம் பண்ணீங்களா? படுத்தி வச்சுருக்கீங்களா? ஆஃபீஸுக்கு ஒன்றுமே இல்லையே. அது மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்கிறது எதுக்காக வாழணும்னா, எல்லோரும் வேணும், அரவணைக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற கொஞ்ச காலத்தில் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம பேரை மற்றவங்க சொல்லணும். அட அவன் ஒருத்தன் தான்யா அப்படின்னு அந்த ஒரு பேர் வருது இல்லையா, அது போதும் நமக்கு. சீனியர் என்ற ஒரு விஷயத்தை மனசில் விட்டுட்டு கடமை என்று நம்ம இறங்கி செய்வோம். நன்றியை முதல் மறக்க வேணாம். மனிதர்கள் செய்கிற நன்றியை மறந்தோன்னா என்றைக்குமே வந்து உருட்ட முடியாது என்று சொல்லிக்கொண்டு, எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து, அந்த சீரான ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நடந்து வாழ்வோம் என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.